பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஜெபமாலை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குடும்பத்தின் ஜெபமாலை. இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரிய வேண்டிய அவசியப்பட்ட ஒரு ஜெபமாலை தான் இந்த திருக்குடும்ப ஜெபமாலை. திருக்குடும்பம்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியும். சூசேப்பர், மாதா, குழந்தை இயேசு. நம்ம ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பம் போல் திகழணுங்கிறது தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஆசையும். அந்த திருக்குடும்பத்தில் அன்பு தான் மிகுதியாக இருந்தது, விட்டு கொடுத்தல் மிகுதியாக இருந்தது. பணம், காசு, பொருள் அது எதுவுமே முக்கியமாக இல்லை. ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவர் திட்டத்துக்கு ஆமன்னு சொல்லி கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அந்த குழந்தையாகட்டும் 3 பேருமே ஒரே குடும்பமாக அன்பின் பொருட்டு இருக்கிறனால தான் அது திருக்குடும்பம்னு பேர் எடுத்தாங்க. சூசேப்பர் எடுத்துக்கோங்க, கடவுளோட திட்டத்துக்கு ஊன்னு சொன்னார். மாமாவை எடுத்துக்கோங்க, அவங்களும் ஊன்னு சொன்னாங்க. குழந்தை இயேசுவாக இருக்கட்டும் ஊன்னு. நான் கடவுள், அதனால் இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன்னு இந்த குழந்தை இயேசு சொல்லவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சு அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையாக, ஒழுக்கமான பிள்ளையாக, அன்பு குழந்தையாக இருந்தாங்க. அதே மாதிரி மம்மாவை எடுத்துக்கோங்க, ரொம்ப அன்பாக அந்த திருக்குடும்பத்தை, ஒரு குடும்பத்தின் தலைவி எப்படி இருக்கணுமோ இருக்கிற பொருளை வச்சு அழகாக சமைச்சு சூசேப்பரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, குழந்தை இயேசுவும் நல்லா பார்த்துட்டு ஒரு நல்ல குடும்பம். சூசேப்பர் பொருள் அந்த மாதிரி எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்காம அன்புக்காக தான் அவர் இருந்தார். நிறைய தன் மனைவிக்கு அன்பு செலுத்தி தன் அன்பின் வெளிப்பாடாக நிறைய பார்த்துக்கிட்டார். அதாவது மம்மா தூங்கிட்டு இருக்கும்போது, பச்சை குழந்தையாக இருக்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை பார்த்துக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் மம்மா ஏதாவது வேலை செய்யும்போது அந்த குழந்தையை பார்த்துக்கிறதாகட்டும், அதே மாதிரி சூசேப்பர் வேலை செய்யும்போது மாதா குழந்தை சேசுவை பார்த்துக்கிறதாகட்டும், இந்த மாதிரி 2 பேருமே ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல தந்தையாக இருந்து அந்த குழந்தையை வைத்தாங்க. அதனால தான் சேசுவுக்கு மிகவும் பிடித்தவர்கள் யாருன்னா, ஃபஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னா மம்மாவும் சூசேப்பரும் தான். நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி நம்ம எதை முன்னிறுத்து பார்க்குறோம்? நம்ம குடும்பத்தில் இப்போ அன்பே கிடையாது, போட்டி, நான், நீனு, ஈகோ அதுதான் இருக்குது. அதனால தான் நிறைய குடும்பங்களில் இப்போ பிரச்சனை. முதல்ல எல்லாம் டிவோர்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு கெட்ட வார்த்தை. ஆனால் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இங்கே யார் தப்பு யார் ரைட்டுன்னு பார்க்க வேண்டாம். பட் நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டு திருமணங்கிறது மோட்சத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. அப்போ கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம் விட்டு கொடுத்து ஒருவர் அன்பு மேலோங்கி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக அன்பு மேலோங்கி இருந்தோம்னா அந்த குடும்பம் உண்மையான திருக்குடும்பம் தாங்க. நாமளும் இந்த திருக்குடும்பத்தை போல நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல ஒரு தாய் தந்தையாக குழந்தையை வளர்ப்பதில் நல்ல வளர்ப்போடு இருப்பதற்காக இந்த திருக்குடும்ப ஜெபமாலை ரொம்ப அவசியம். இது பார்த்திங்கன்னா ஹோலி ஃபேமிலி ரோஸ்டரி, அதாவது திரு அவையிலேயே ஒரு நாள் கொண்டாடினாங்க, ஹோலி ஃபேமிலி டேன்னு சொல்லிட்டு கொண்டாடி அதற்காக வெளியிடப்பட்ட ஜெபமாலை. அதாவது ஒரு திருக்குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி விடப்பட்ட இந்த ஜெபமாலை தான் திருக்குடும்பத்தின் ஜெபமாலை. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா 3 இருதயங்கள் இருக்கும். மாதா, சேசு, சூசேப்பர். வேறு யாருடைய இருதயமும் முத்திரு இருதயங்கள்னு சொல்லப்பட்டதில்லை. மாதாவோட மாசற்ற இருதயம், இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி. மாதா அவ்வளோ தூய்மையாக இருந்தனாட்டிக்கு, அவ்வளோ மாசற்று இருந்த நாட்டிக்கு இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி அவங்களோட இருதயம் அங்கே இருக்குது. பாருங்கள், ரோஜா பூவில் ஒரு வால் ஈட்டி பழஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மோஸ்ட் சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், அதாவது சேசுவின் தூய திரு இருதயம். அது நெருப்பு ஜுவாலை, முள்முடி சூட்டப்பட்டு காயங்களோட இரத்த கசிவோடு இருக்குது. அது 3வது இன்னொரு இருதயம், சேஸ்டிட்டி, சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். அவருடைய புனிதத்தன்மையை, தூய்மையை, அவருடைய கற்பின் திறமைக்கானது தான் அந்த சூசேப்பரோட 3வது. அந்த திரு இருதயத்தில் பார்த்திங்கன்னா லில்லி பூவு, அதில் நெருப்பு ஜுவாலையோட இவங்க இந்த 3 பேரோட இருதயம் மிக மிக தூய்மையான இருதயம். ஒருத்தர் சூசேப்பர் கற்பின் திரு இருதயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சூசேப்பர் மோஸ்ட் சேக்ரெட் ஹார்ட் ஆஃப்னா மிக பரிசுத்தமான இருதயம். இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரினா மாதாவின் மாசற்ற இருதயம். இப்படி இந்த 3 பேர்த்து இருதயமும்
நம்ம திருக்குடும்பம் எப்படி அந்த இருதயம் போல் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டுறதுக்கு 3 பேருமே அந்த இருதயத்தை அவர்கள் எப்படி தூய்மையாக இருந்தாங்க, நம்ம எப்படி ரெப்ளிகேட் பண்ணும், இமிட்டேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த 3 பேருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு முன்மாதிரி குடும்பமாக இருக்கிறாங்க. அங்கேருந்து எகிப்துக்கு போகும்போது ஆகட்டும், இல்லை ஏரோது ராஜாவோட கொடுமையின் சமயமாகட்டும், குழந்தை பிறக்கிறதுக்கு பெத்லஹேம் போகும்போது அங்கே இடம் கிடைக்காததாகட்டும், இந்த திருக்குடும்பத்தின், அதாவது மாதா சூசியப்பர் குழந்தை இயேசுவின் பங்கு மிகப்பெரியது. நாமும் இந்த திருக்குடும்பத்தை போல ஒவ்வொருவரும் திருக்குடும்பமாக திகழ இந்த திருக்குட ஜெபமாலையை ஜெபிப்போம். இந்த திருக்குடும்ப ஜெபமாலை ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது நட்சத்திரம் இருக்கும், கபிரியல் தூதர் எப்படி மங்கள வார்த்தை சொன்ன அந்த சமணஸ் இருப்பாங்க. இந்த திருக்குடும்பம் நடுவில் அழகாக சேசு சூசேப்பர் மாதா அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டிடையர்கள் இருப்பாங்க, 3 ராஜாக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த திரு குடும்ப ஜெபமாலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இந்த திருக்குடும்பத்திடம், இந்த திருக்குடும்பத்தின் ஜெபமாலை வழியாக நம் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக திகழ நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். தாழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பே பிரதானம் என்று திருக்குடும்பத்தை போய் வாழ முயற்சி செய்வோம். இவர்களின் உதவியை பரிந்துரையை நாடுவோம். மரியே வாழ்க. மமா லவ்ஸ் யூ ஆல்.